சிறந்தது ஏராளமாய் அவருடைய கண்ணுக்கு முன்பாக இருந்தது. சிறந்தது ஏராளமாய் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி இருந்தது. ஆனா கர்த்தர் தேடி வந்தது தொலைந்து போன. இந்த வார செய்தி என்ன தெரியுமா? அற்பமானது. அற்பமானதை தேடி கர்த்தர் வந்தார். அற்பமானதை தேடி வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஜாதி. எப்போ தெரியுமா? கர்த்தர் நடத்தும் போது. ஆனா கர்த்தர் அவங்களை தேடி போகும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இருக்கிறதுலயே நீ சின்னவன், நீ சிறுமையான ஜாதி, உன்னை கண்டுகொள்வதற்கு ஒருவருமே கிடையாது. உன்னை கரத்தை தூக்குறதுக்கு, உன்னுடைய பாடுகளை பார்க்கிறதுக்கு, உன்னுடைய வேதனையை பார்க்கிறதுக்கு, உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறதுக்கு ஒருத்தருமே உனக்காக கிடையாது. எசேக்கியேல் 16 ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 16 ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து அந்த வசனம் இருக்கும் பாருங்க. எசேக்கியேல் 16 6வது வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய். சபையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை, உன் இரத்தத்தில், உன்னுடைய பாவத்தில், உன்னுடைய அக்கிரமத்துல, உன்னுடைய மீறுதல்கள்ல, உன்னுடைய அலங்கோலத்துல, மனிதர்கள் ஏற்படுத்தின சில அலங்கோலத்துல, மனிதர்கள் உனக்கு பரிசாய் கொடுத்த அவமானத்துல நீ உழன்று கிடக்கும் போது இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து நான் என்ன சொன்னேன்? பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். 2 தடவை அந்த வார்த்தை வருது பாருங்க. பிழைத்திருன்னு சொன்னேன். இல்ல, உன்னை பார்த்து நான் என்ன சொன்னேன்? நல்ல கவனி, நல்ல கவனி. இன்னைக்கு நீ வாழ்ற வாழ்க்கையை வச்சு, இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிற சில நிலைமையை வச்சு உங்களை கர்த்தர் எங்க இருந்து எடுத்தாருங்கிறத என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடக்கூடாது. எந்த நிலைமையில இருந்தாலும் வந்த வழியை என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம். 4வது வசனம். உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னன்னு தெரியுமா? நீ பிறந்த நாள்ல உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. யாராவது சொல்றீங்களா என் மேல கண்ணு சில பேர் இரக்கமா இருக்கிறாங்கன்னு? யாராவது என் மேல இரக்கமா இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லங்க, நம்ம மேல இரக்கமா இல்லைங்க. இரக்கமா அவங்க அளவுக்கு, அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற நம்ம அந்த அவங்களுடைய இருதயத்திலேயோ மனதிலேயோ எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர, நீங்க தான் எல்லாருடைய ஸ்டோரியிலும் முக்கியம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம், அவங்களுடைய வார்த்தையினால நம்ம நினைக்கிறோம், மனிதர்களுடைய வார்த்தையினால நம்ம நினைக்கிறோம், நம்ம அவங்களுக்கு இவ்வளவு முக்கியம் போல நினைக்கிறோம். நீங்க ஏமாத்தப்படுறீங்க. இல்ல, நம்ம யாருக்கும் முக்கியமே கிடையாது. இல்ல, என் பிள்ளைகளுக்கு முக்கியம், பிள்ளைங்க உங்களுக்கு முக்கியம், அதான் சரியான வார்த்தை. பிள்ளைகளுக்கு நீங்க முக்கியம் கிடையாது. கணவனுக்கு முக்கியம். ஆமா, சில காரியத்துல இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனா என் மனைவிக்கு நான் முக்கியம், உண்மைதான், ஒரு அளவு தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு யாருமே காட்ட முடியாத இரக்கம். இந்த காரியத்தை செஞ்சா நான் அப்பா உங்க கூட பேச மாட்டேன், அப்பா உன்னை மறந்துடுவேன். இது மனிதன். நீ எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாலும் அது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன் வழி அருகே கடந்து போகும்போது நீ எப்படி கிடந்த? மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்த உன்னை பார்த்து, இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என்னை பார்த்து சொன்னீங்களா ஆண்டவரே? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி, 12 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நாளை நினைச்சு பாருங்களேன். இந்த நேரத்துல அந்த நாளை நினைச்சு பாருங்க. அந்த கதியற்று நின்ன, யாருமே இல்லாம நின்ன, இழந்து போய் இது நடக்கும் என் வாழ்க்கையிலன்னு நினைக்காம நடந்துச்சு பாருங்க. ஒண்ணு
அந்த அந்த பெருங்காற்றை சமாளிக்க முடியாம துவண்டு போய் விழுந்த அந்த நாளை நினைச்சு பாருங்க. உன் வழி அருகே கடந்து போனவெல்லாம் உன் மேல இரக்கமா இருக்கிறத போல காமிச்சாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க, இவளுடைய தப்பின் நிமித்தம் தான், இவனுடைய தப்பின் நிமித்தம் தான், இவ என்ன செஞ்சாலோ, இவ என்ன பாவம் செஞ்சாலோ அதனாலதான் இவளுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் சொன்னாரு, நீ பிழைத்திரு, நான் செத்துறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னாரு, நீ பிழைத்திரு, நான் பேசாம செத்துறேன், நீ பிழைத்திரு, உன்னை பிழைக்க வைப்பேன், உன் தலைமுறையை செழிக்க வைப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீங்க. நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அற்பமானது. அந்த அற்பம் யாரு தெரியுமா? நான் தான், நான் தான். அந்த அற்பம் நான் தான், அந்த அற்பம் நீங்களும் நானும் தான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அற்பமானவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வேன்னு இந்த வாரம் சொல்றாரு. சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4:10 எடுத்தவங்க சீக்கிரம் சத்தமா வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த இடத்துல அற்பமான ஆரம்பத்தின் நாள்னா, அற்பமான ஆரம்பத்தின் நாள் யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 9வது வசனத்தை படிங்க, அது நமக்கு புரியும். செருபாபேலின் கையில் இந்த ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டது, அவன் கைகளே முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை. செருபாபேல், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா போனாங்க, பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க. அடிமையா போன பொழுது அவங்க பாபிலோனியர்கள் வந்து என்ன பண்ணாங்க? இந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல உள்ள ஆலயத்தை என்ன பண்ணாங்க? இடிச்சாங்க. சாலமோன் கட்டின 13 வருஷமா சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. ஆலயம் இல்லைன்னா பலி இல்லை, பலி இல்லைன்னா கர்த்தருடைய மகிமை இறங்காது, கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார், கர்த்தர் யாரையும் அங்கீகரிக்க மாட்டார். இது பழைய ஏற்பாட்டு காலம். அப்ப பலியிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த 70 வருஷம் முடிவுல செருபாபேல், எஸ்ரா, இப்படிப்பட்ட நெகேமியா, இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு அடிமையாய் போன ஜனங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு முக்கியமான நபர் தான் யாரு? செருபாபேல். சொல்லுங்க, செருபாபேல். இந்த செருபாபேல் ஒரு பெரும் கூட்டம் ஜனத்தை கொண்டு வந்து பாக்குறாரு. ஆலயம் இல்ல, ஆனா ஆலயம் கட்டப்படணும்னு சொல்லி வைராக்கியமாக துணிந்து, அந்த சமயத்துல இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து துணிந்து அஸ்திவார கல்ல முதல்ல போடுறாரு. கர்த்தருடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியமா உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல, உங்க தெருவுல நீங்க நிக்கிறீங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்காக, அவருடைய அன்புக்காக, சிலுவைக்காக, சுவிசேஷத்துக்காக வைராக்கியமா நிக்கிறோம் பாருங்க. மறுதளிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரங்க தேவைப்படும்? இந்த இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்க காலைல கிளம்பி ஆலயத்துக்கு வந்தீங்கல்ல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா போதும். ஆண்டவர் நம்ம மதிக்கலன்னு அர்த்தம். உண்மைதானே?
ஆனா ஆண்டவர் மதிக்க போய், அவருடைய வார்த்தையை மதிக்க போய், அவருடைய ரட்சிப்பை நம்ம கனப்படுத்த போய் இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, செருபாபேலுடைய கையில இருக்கிற தூக்கு நூல், அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கரம்தான். அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கரம்தான். அந்த அஸ்திபாரம் போட்டவனுடைய கரத்தை கொண்டே நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, ஆலயம் என்பது புதிய ஏற்பாட்டை யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? நீங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கென்று ஒரு அஸ்திபாரம் நீங்க எப்பவோ போட்டீங்க பாருங்க. உங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கென்று இந்த காரியத்தை, இந்த இயேசுவை நான் பின்பற்றேன், இயேசுவை நம்புறேன்னு சொல்லி இயேசுவை நம்பி சில காரியத்தை நீங்க அஸ்திபாரமா போட்டீங்க பாருங்க. அந்த நாளை கர்த்தர் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறார். என்னைக்கு சிஸ்டர் நீங்க போட்டீங்க? என்னைக்கு பிரதர் நீங்க போட்டீங்க அந்த அஸ்திபாரத்தை? மறந்துட்டீங்க. ஆனா அவர் மறக்கல. அவருக்கு அந்த டேட், அந்த செகண்ட் முதற்கொண்டு ஞாபகம் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, செருபாபேல் கையில உள்ள அந்த தூக்கு நூலை நான் எப்படி பார்க்க மாட்டேன்? அற்பமாய் பார்க்க மாட்டேன். ஏன் அற்பமா பார்க்கப்படுறான் தெரியுமா? ஆலயம் கட்டப்படும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. எந்த சப்போர்ட்டும் கிடையாது. கவர்மெண்ட் இருந்து, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள்ட்ட இருந்து ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு விசுவாசத்துல செருபாபேல் என்ன பண்ணான் தெரியுமா? அஸ்திபாரத்தை போட்டான். அஸ்திபாரத்தை போட்டான். கர்த்தர் சொல்றாரு, யாரையும் நம்பி நீ போடல. யாரை மட்டும் நம்பின? 70 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சிருச்சுன்னு அந்த காலத்தை அறிஞ்சதுனால அந்த சுற்றிலும் இருந்த பாபிலோனியர்கள் அரசாங்கம், அந்த போர்ஸ் எதையும் நீ மதிக்காம இல்ல, அதையும் தாண்டி துணிஞ்சு தைரியமா அவருக்கு நம்ம நாமத்துக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக, அவர்கிட்ட இருந்து வருகிற நன்மைக்காக மட்டும் இல்ல, அவருடைய மகிமைக்காக. சொல்லுங்க, அவருடைய மகிமைக்காக. நன்மைக்காக வருகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு, மகிமைக்காக வருகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. நன்மைக்காகவே வாழ்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு, மகிமைக்காக வாழ்ற கூட்டம் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நன்மைக்காக வந்திருக்கலாம். இந்த நன்மை செய்வீங்களா ஆண்டவரே, இந்த நன்மை எனக்கு செய்வீங்களா, நன்மைக்காக வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய சிந்தை இன்னைக்கு எப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு தெரியுமா? சாலமோனுடைய ஆலயத்துல கர்த்தர் எதை இறக்குனார்? முதல்ல நன்மை இறக்குனாரா? எதை இறக்குனாரு? மகிமை. அந்த வசனம் எனக்கு ரொம்ப இன்னைக்கும் என்னை புல்லரிக்க வைக்கும். அந்த வசனம் கூஸ்பம்ஸ் ஆகும். மகிமை இறங்குனதுனால ஆசாரியர்களால, லேவியர்களால என்ன பண்ண முடியல? ஊழியம் செய்ய முடியல. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் சமீபமா வரப்போகுது. இதே ஆலயத்துல இதே போல நம்ம ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இடம் வாங்கி பெரிய ஆலயத்தை கட்டுவோம். அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, சாலமோனுடைய தேவாலயம் எப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குன்னு அந்த சாம்பிளை நம்ம பார்ப்போம். அதுக்கான பணத்தை யார் கொடுப்பா? நீங்க தான் கொடுப்பீங்க. கர்த்தர் யார்கிட்ட கொடுப்பாரு? என்கிட்ட கொடுக்க மாட்டாரு. உங்ககிட்ட கொடுத்தா என்கிட்ட கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்ககிட்ட கொடுத்துதான். நான் சொல்றேன், 10,000 ரூபாய் தசமா கொடுக்கணுங்க. அப்ப நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் மாசம்? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி, நான் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுல தொழில் வச்சு கொடுத்தாங்க. தொழில் வச்சு கொடுத்தப்போ நானும் தொழில் பண்ணேன், ஒரு சின்னது. அப்போல்லாம் ஒரு பெரிய காரியம் பைபிள் காலேஜ்ல போக கூடாதுன்னு எங்க பாஸ் சொல்லிட்டாங்க. அப்ப ஏதாவது பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சா, பண்ணி ஒரு 3 மாசம் நல்லா அந்த செல்லாம் எடுத்து கொடுத்து அதெல்லாம் சில காரியம் பண்ணேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. அப்போ ஆலயத்துல ஒரு இடம் வாங்குறதுக்காக ஒரு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இது கொடுத்து, கவர் கொடுத்து எழுத சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா 10,000 என்னமோ எழுதிருக்காங்க, 5,000 10,000 எழுதிருக்காங்க. நான் விசுவாசம் பொங்கிருச்சு, பொங்கி வடிஞ்சு கீழே ஓடுது, ஆறா ஓடுது. அணைக்கட்டு போட முடியல. 25,000 எழுதிட்டேன். எப்போ? 2017 16 எண்டுல 25,000 எழுதிட்டேன். இப்பவே 25,000 எவ்வளவு பெருசு? 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசு. 25,000 நான் முழுசா கூட பார்த்தது கிடையாது. அப்போ முழுசா கூட பார்த்தது கிடையாது. 25,000 எழுதிட்டேன். மாசம் 2,000 கொடுத்தேன். மீதி 23,000 சொச்சத்தை எங்க அப்பா அம்மா தான் கொடுத்தாங்க. கர்த்தருக்கு பொருந்தனை பண்ணிட்டோம், அதனால கொடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கப்புறம் தொழிலை விட்டுட்டேன், நஷ்டம், தொழிலை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் யார் தடுத்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எட்ரா பெங்களூருக்கு வண்டின்னு சொல்லி SABC பைபிள் காலேஜ் போயிட்டேன். நான் என்ன சொல்றேன்,
அந்த நாள்ல நான் நினைச்சு பாக்குறேன், என்ன தைரியத்துல 25,000 எழுதுனேன் அப்படின்னு யோசிச்சு பாக்குறேன். இப்ப எனக்கு புரியுது, நான் விசுவாசத்துல அன்னைக்கு ஒண்ணு விதைச்சேன் பாருங்க. அன்னைக்கு விதைச்சேன், என்னால கொடுக்க முடியல, ஆனா எங்க அப்பா அம்மா கொடுத்துட்டாங்க. அதை இன்னைக்கு நான் அறுக்க போறேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விதைக்கிற நேரம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கொடுக்கிற பணம், உங்களுடைய நேரம், உங்களுடைய பலன், உங்களுடைய உழைப்பு, இந்த பாய் விரிக்கிறது, இந்த சேர் போடுறது எல்லாம் உலக மனுஷனுடைய பார்வையில் அது அற்பம். நீ போய் பாய் விரிக்கிறதா? இல்லைங்க, நான் விரிப்பேங்க. உங்களை வேலையை பார்க்க விட மாட்டேங்க, நானே விரிப்பேங்க. ஏன்னா விரிச்சு பாய் விரிச்சிருக்கிற கூட்டி இருக்கிற எல்லா வேலையும் சபையில பார்த்துருக்கிறோம். எல்லா வேலையும் சபையில பார்த்ததுனாலதான் தூக்குனாரு. ஆமேன் சொல்லுங்க. என் கூட வேலை பார்க்காம இருந்து அப்படி பொட்டும் போதுமா வந்து சேர்ல உட்காந்துட்டு போனவன் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கான். ஆனா அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்தோம். அசிஸ்டன்ட் பாஸ் இருந்தவங்க எனக்கு கர்த்தர் கிருபையா கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் உருவாக்குனாங்க. அன்னைக்கு வெக்கப்படாம தெருவுல நின்று ஆடுவோம். சுவிசேஷ கூட்டத்துல சண்டே கிளாஸ் தெருவில் நின்று, இப்பயாவது வீட்டுல காம்பவுண்டுக்குள்ள நின்று சண்டே கிளாஸ் எடுத்தோம். அப்ப தெருவில் நின்று டான்ஸ் ஆடி எடுப்போம். என்ன தைரியம், என்ன ஒரு மனசு எனக்கு வந்துச்சு எனக்கே தெரியல. கர்த்தர் பயன்படுத்தினார். அன்னைக்கு விதைச்சோம், இன்னைக்கு அறுக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, நானும் பார்ப்பேன், எல்லாரும் பார்ப்போம். அடிக்கல்ல போடுவோம், அஸ்திபாரத்தை போடுவோம். கர்த்தர் ஆலயத்தை எப்படி எழுப்புறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க செருபாபேல் ஆலயத்துக்கான அடிக்கல்ல போட்ட பொழுது கர்த்தர் அந்த அடிக்கல் போட்டவனையும் அவன் கையில தூக்கு நூலையும் எப்படி பார்க்கல? அற்பமாய் பார்க்கல. அதே போலதான் கர்த்தர் சொன்னாரு, ஆலயம் என்கிற உங்க சரீரத்தை, ஆலயம் என்கிற உங்க குடும்பத்தை, ஆலயம் என்கிற உங்களுடைய குடும்பம் இருக்கு பாருங்க, அந்த குடும்பம் கட்டப்படுவதற்காக நீங்க எந்தெந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் அற்பமா பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. பில்டிங் எல்லாரும் பார்ப்போம், அஸ்திபாரத்தை யாராவது பார்ப்பாங்களா? சார் எவ்வளவு பெரிய பில்டிங், அப்படித்தான் நம்ம பார்ப்போம். அஸ்திபாரத்தை யாராவது பார்ப்பாங்களா? அஸ்திபாரம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அந்த அஸ்திபாரத்தினாலதான் இந்த பில்டிங்கே நிக்குது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க சில காரியத்தை தியாகம் பண்றீங்க பாருங்க. நீங்க சில காரியம் யாருக்குமே தெரியாத நேரத்துல உங்களுக்குள்ளேயே எமோஷன்ல போராடி சில காரியத்துல தியாகம் பண்றீங்க பாருங்க. கோவப்பட்டிருக்கலாம், அந்த இடத்துல கோவத்தை அடக்குறோம் பாருங்க. சில இடத்துல சில வார்த்தை சொல்லி இருக்கலாம், அந்த வார்த்தையை அடக்குறோம் பாருங்க. சில இடத்துல சில காரியத்தை நிரூபிச்சு காட்டிடலாம் அப்படின்னு தோணும், அந்த வார்த்தையை அடக்குறோம் பாருங்க, அந்த உணர்ச்சி அடக்குறோம் பாருங்க. அதுதான் நீங்க உங்க குடும்பத்துக்காக, உங்க தேவனுக்காக, உங்க ரட்சிப்புக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்களும் நானும் போடுற அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை கர்த்தர் எப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு? அற்பமாய் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை நான் என்ன பண்ண மாட்டேன்? அசட்டை பண்ண மாட்டேன். அந்த நாளை யார் வேணா அசட்டை பண்ணலாம். செருபாபேல் அந்த அஸ்திபாரத்தை போடும்போது, தூக்கு நூலை கையில் எடுக்கும் போது எல்லாரும் சொல்லலாம், இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாலமோன் 13 வருஷம் கட்டின இந்த ஆலயத்தை எப்படி எந்த சப்போர்ட்டுமே இல்லாம, ஒரு தங்கம் இல்ல, ஒரு வெள்ளி இல்ல, எல்லாத்தையும் களவாடிட்டு போயிட்டாங்க. எப்படி செருபாபேல் இந்த ஆலயத்தை கட்டுவ? நான் யாரையும் நம்பல. நான் அஸ்திபாரத்தை போடுறேன். கர்த்தர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறீங்க பாருங்க, அஸ்திபாரம் போடுறீங்க. நான் சொல்றது சிலருக்கு புரியல பாத்தீங்களா? நீங்க முழங்கால நிக்கிறீங்க பாத்தீங்களா, ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, உபவாசிக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க என்ன பண்றீங்க? அஸ்திபாரம் போடுறீங்க உங்க பிள்ளைகளுக்காக. நீங்க போடுற அஸ்திபாரத்துல உங்க பிள்ளைங்க செழித்து ஓங்கி வளருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அஸ்திபாரம் போடாத பெற்றோர்களா இருக்கலாம், இல்ல உங்க மனைவிக்காகவோ, பிள்ளைக்காகவோ, குடும்பத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ நீங்க அஸ்திபாரம் போடல, ஜெபிக்கல, ஆண்டவருடைய சமூகத்துல விதைக்கலன்னா, ஒரு சின்ன காற்று போதும், ஒரு சின்ன மழை போதும், என்ன பண்ணிரும்? பில்டிங் சாச்சிரும். கமலி கதை சொன்னாங்க, இந்த மணல் மேல் கட்டினவன் புத்தி இல்லாதவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். இந்த கதையை தான் சொன்னாங்க. எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு நான் போய் நிக்கிறேன். இப்ப பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க, புத்தி உள்ளவன் எதுல வீடு கட்டுவான்? மண்ணுல அப்படின்றுச்சு அந்த பிள்ளை. இல்லடா, புத்தி உள்ளவன் எதுல கட்டுவான்? மண்ணுல. ஏன்னா அந்த பிள்ளை பார்த்த வரைக்கும் எதுலதான் வீடு கட்டியிருக்காங்க? மண்ணுல தான் கட்டியிருக்காங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தா மண்ணுலன்னு சொல்லிட்டா, கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த
காரியத்தை, இந்த அற்பமான காரியத்தை எப்படி ஆண்டவரே நீங்க செய்வீங்க, எப்படி ஆண்டவரே நீங்க செய்வீங்க அப்படின்னு கேட்ட கர்த்தர் சொல்றாரு. அந்த 4வது அதிகாரத்துல மேல அந்த வசனத்தை வாசிங்க. இது எப்படி ஆண்டவரே உங்களால செய்ய முடியும்னா 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமான இந்த காரியத்தை, அற்பமான இந்த அஸ்திபாரத்தை, அற்பமான என் வாழ்க்கையை, அற்பமான என் குடும்பத்தை எப்படி திரும்ப நீங்க கட்டி எழுப்ப முடியும்? ரிலேஷன்ஷிப்ல எல்லாமே, எல்லா இடத்துலயுமே நாங்க காயப்பட்டோம், உடைக்கப்பட்டோம், எல்லாமே பண்ணப்பட்டோம். எப்படி ஆண்டவரை திரும்ப கட்டுவீங்க? கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த முயற்சினால முயற்சி செஞ்சு பல காரியங்கள் முடியாம இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, என்னுடைய ஆவியானவர் உங்களுக்காக செய்து முடிப்பார் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய கரத்தினால முடியாது, என்னுடைய பலத்தினால முடியாது, என்னுடைய சுயத்தினால முடியாது, என்னுடைய யோசனையினால முடியாது, உம்முடைய ஆவியினாலேயே ஆகும். ஹல்லேலூயா. பிசாசினுடைய பெரிய திட்டம் என்ன தெரியுமா? பிசாசினுடைய பெரிய திட்டம் உங்களை எல்லாம் பண்ண வச்சு அழிக்கிறது இல்ல, ஆரம்பத்திலே அழிக்க பார்ப்பான். ஆரம்பத்திலே அழிக்க பார்ப்பான். ஆரம்பம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆரம்பம் ரொம்ப முக்கியம். ஆரம்பம் தானே முக்கியம் சிஸ்டர், ஆரம்பம் தான் முக்கியம். வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போகும், 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட போகும். ஆனா எது முக்கியம்? வண்டி முதல்ல என்ன ஆகணும்? ஸ்டார்ட் ஆகணும். ஆரம்பம் தான் முக்கியம். இதை அறிஞ்ச பிசாசு என்ன பண்றான்னா ஆரம்பத்திலேயே அழிக்க பார்க்கிறான், ஆரம்பத்திலேயே. அதனாலதான் ஆண்டவர் ஒரு மகா பெரிய திட்டத்தோடு ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு. பிசாசு எங்கவே பிரச்சனை ஆரம்பிச்சான், ஆரம்பத்திலே பிரச்சனை ஆரம்பிச்சான். எல்லாருடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்களேன், சாமுவேலோ இல்ல ஆபிரகாமோ இல்ல சவுலுடைய வாழ்க்கையில, தாவீதுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில முடிவில் அவன் பிரச்சனை சந்திச்சதை விட எங்க சந்திச்சிருப்பான் தெரியுமா? ஆரம்பத்திலே சந்திச்சிருப்பாங்க, ஆரம்பத்திலே சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு விதை விதைக்கப்படுது, விசுவாசம் விதைக்கப்படுது, சுவிசேஷம் விதைக்கப்படுது. ஆரம்பத்துல அந்த விதையை எடுத்து போடுறது எளிதான காரியம், ஆரம்பத்துல சாய்க்கிறது எளிதான காரியம். ஆனா அது வளர விட்டுறக்கூடாது. இது யார் தீவிரமா இருக்கா தெரியுமா? பிசாசு ரொம்ப தீவிரமா இருக்கான். ஆரம்பத்திலே உன் குடும்பத்துல அழிவை கொண்டு வர நினைக்கிறான். அதனாலதான் ஆரம்பத்திலே பிரசங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துறான், நல்லா தூங்க வைக்கிறான், தாளாட்டுறான், சீராட்டுறான். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆரம்பம் ரொம்ப முக்கியம். நான் ஒரு மனிதனை உங்களுக்கு சொல்றேன், அந்த மனிதனை சொல்லிட்டு நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். இந்த அற்பமான ஆரம்பத்தினால் அற்பமான மனிதன், இந்த அற்பமான மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். ஆனா கர்த்தர் அவனை கொண்டு செஞ்ச காரியம் மிகப்பெரிய காரியம், மிகப்பெரிய காரியம். 1 சாமுவேல் 16 எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16. ஆறாவது வசனம், 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு அவன் சமாதானம். சாமுவேல் சொல்றாரு, சாமுவேல் இப்போ இங்க பெத்லஹேமுக்கு வர்றாரு. சாமுவேல் எங்க வர்றாரு? பெத்லஹேமுக்கு. யாருடைய வீட்டுக்கு வர்றாரு? ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த பொழுது அவங்க எல்லாரும் பயந்துகிட்டு கேட்கிறாங்க, நீங்க வந்த காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமா? அதான் அந்த லாங்குவேஜ்ல சொல்றாங்க, சமாதானம் தானான்னு கேட்கிறாங்க. ஈசா என்ன, சாமுவேல் என்ன சொல்றாரு? சமாதானம் தான். அடுத்து, கர்த்தருக்கு பலியிட வந்தேன், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, எலியாபை பார்க்கிறார். முதல் குமாரன் ஈசாய்க்கு எத்தனை குமாரன்? முதல்ல எத்தனை குமாரன்? 7 பேரு. தாவீதை சேர்த்து 8. இங்க சாமுவேல் வந்திருக்கிறாரு, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, நீங்க எல்லாரும் பலி விருந்துக்கு வரணும்னு சொல்லி சாமுவேல் அழைப்பு விட்ட உடனே ஈசா என்ன பண்ணிருக்கணும்? அவனுடைய குமாரர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணிருக்கணும்? அந்த பலி விருந்துக்கு அழைச்சிருக்கணும், கூப்பிட்டுருக்கணும். ஆனா இங்க ஈசா யாரை கூப்பிடல? நமக்கு தெரியும், தாவீதை கூப்பிடல. தாவீது எங்க இருக்கிறாரு? வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இங்க முதல்ல கர்த்தர் இஸ்ரவேல்ல முதல் ராஜாவை ஏற்படுத்தினாரு. முதல் ராஜா யாரு? சவுல். முதல் ராஜா யாரு? சவுல். சவுளுடைய உயரத்தை போல அந்த இஸ்ரவேல்ல ஒருத்தன் உயரமா இல்ல.
சவுளுடைய ஹைட்ட போல ஒருத்தனும் இல்ல. சவுல போல யுத்தம் செய்ய ஒருத்தனாலே முடியாது. சவுல போல ஒரு எதிரியை சந்திக்க ஒருத்தனாலே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சவுல் பராக்கிரமம் உள்ளவன், பென்னியமின் கோத்திரத்தான் தான். அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. கழுதையை தேடி போனவனை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேல் மாரி ராஜாவாக்குனாரு. ஆனா ராஜாவானவன் சும்மா இல்ல. நீங்க சவுலை பத்தி படிச்சு பாருங்க, இன்னும் ஆச்சரியமா இருக்கும். சவுல போல தைரியமா யுத்தத்தை சந்திக்க ஒரு மனுஷன் கிடையாது. சவுல் யுத்த களத்துக்கு வர்றான்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா யுத்த களத்துல முன்னாடி நின்று எப்பேற்பட்ட எதிரி, எப்பேற்பட்ட வாளை வச்சுட்டு பட்டயத்தை வச்சுட்டு எதை வச்சுட்டு வந்தாலும் சவுல் யுத்தத்தின் முன்னிலையில இருக்கிறான்னா, சவுல் மட்டும் இல்ல, சவுலும் யோனத்தானும் யுத்தத்தின் முன்னிலையில நிக்கிறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருக்காது, அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சவுல் எப்படி என்ன பண்ணிடுவான், ஜெயிச்சிருவான். இதான் சவுல். சவுல கர்த்தர் தள்ளிட்டு இன்னொரு மனுஷனை தேடி வர்றாரு. யார் தெரியுமா? தாவீது. சாமுவேல் சொல்றாரு இந்த தாவீதை நான் அபிஷேகம் பண்ண போறேன், இன்னொரு மனுஷனை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி சவுல் இந்த செய்தியை கேட்டுட்டா சவுல் என்ன பண்ணிடுவான், கொன்றுவான். கர்த்தர் அவனை தள்ளிட்டாரு தெரிஞ்ச உடனே அவன் இன்னும் பாவியா மாறிட்டான். நான் பாவம் செய்யறேன், கர்த்தர் என்ன ஏன் அழிக்காம இருக்கிறாரு, இன்னும் ஏன் என்ன அழிக்காம இருக்கிறாருன்னா, ரோமர் 1-2-3 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் படிச்சு பாருங்க. ஒரு கட்ட வரைக்கும் உங்களுக்கு கிருபை இரக்கத்தை கொடுப்பாரு. பாவம் செய்யறோம், விழுகிறோம், அக்கிரமம் செய்யறோம்னா ஒரு கட்ட வரைக்கும் இரக்கத்தை கொடுப்பாரு. மீண்டு வரக்கூடிய கிருபையை கொடுப்பாரு. பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகும்? அப்ப கிருபை பெருகும்படி நம்ம என்ன பண்ணலாமா, பாவம் செய்யலாமா? பவுலே அந்த கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு ஆன்சர் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? கூடாதே. பாவத்துல ஊறி தெளிச்சிட்டோம்னா கர்த்தரே வாய்ப்பை திறந்து கொடுப்பாரு, இன்னும் பாவம் செய்யணும் வாய்ப்பை திறந்து கொடுப்பாரு. பவுல் எழுதுறாரு, பாவத்துக்கென்றே அவர்களை என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாருன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி தெரியுமா, இன்னும் பாவம் செய். ஏன்னா நீ பாவத்தினுடைய ஆரம்பத்துல இருந்தா ஏதோ வார்த்தை கேட்டு ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு மனம் திரும்பிடுவ. நீ மனம் திரும்ப கூடாது. நீ பண்ணதுக்கு, நீ செஞ்சதுக்கு உனக்கு மன்னிப்பே கொடுக்க கூடாதுன்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, இன்னும் பாவம் செய். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வசனம் எப்படி முடியும் தெரியுமா, பாவம் செய்கிறவன் தயவு செஞ்சு பாவம் செய்யாதன்னு இல்ல, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். ஒருவேளை இன்னைக்கு அந்த நிலைமையில நம்ம ஆத்துமா இருக்குன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பாவத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன், பாவத்துல நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஆகலே இல்ல. இந்த எக்ஸ்ட்ரீம், அடுத்த எக்ஸ்ட்ரீம், இதுல இந்த நிலைமைக்கு போயிட்டா கர்த்தர் நினைச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் இரக்கமுள்ளவர் தான். அவருடைய கிருபையை போக்கடிச்சீங்கன்னா, கிருபையை நீங்கள் நானும் போக்கடிச்சோம்னா அவரை போல நல்லவரையும் பார்க்க முடியாது, அவரை போல பெருமை உள்ளவனுக்கு, பாவம் செய்கிறவனுக்கு எதிர்த்து நிக்கிற ஒருத்தரையும் நம்ம பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சவுல் அப்படிதான் பண்ணான், மிகப்பெரிய பாவி ஆயிட்டான். இங்க தாவீது அபிஷேகம் பண்றதுக்காக வர்றாங்க, 7 பேர் இருக்கிறாங்க. முதல் குமாரன் யாரு? எலியாப். சொல்லுங்க, எலியாப். அவனை என்ன பண்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எலியாபை சாமுவேல் பார்த்த உடனே என்ன நடக்குது? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். ஏன்னா எலியாபுடைய உயரமும் எலியாபுடைய அந்த அந்த அவனுடைய பாடியும் அவனுடைய ஃபிட்னஸும் எப்படி இருக்கு? சவுல போலவே இருக்கு. அவன் அந்த அளவுக்கு பராக்கிரமம் உள்ளவனா இருக்கிறான், அந்த அளவுக்கு கத்தியை ஓங்கி காட்டுறான், நடந்து காட்டுறான். எல்லாம் பார்த்த உடனே சாமுவேலுக்கு டவுட் வந்துருச்சு. சாமுவேலுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வருது. என்னது? ஒருவேளை இவன் தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவா சொல்லி நினைக்கிறான். அடுத்து சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். ஆண்டவர் வந்துட்டாரா? அடுத்து அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் அடுத்து என்ன பண்றாரு?
சம்மாவையும் கடந்து போக பண்ணினார். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். இப்படி 7 குமாரர்களையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணிக்கிட்டே இருக்கிறான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அவனுக்கு தாவீத இவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன் கன்சிடர் பண்ணல தெரியுமா? ஏன் தாவீத இவங்க கன்சிடர் பண்ணல தெரியுமா? தாவீதினுடைய அப்பா பேர் என்னது? ஈசாய். ஈசாயினுடைய பாட்டி பேர் என்னது? ரூத். சொல்லுங்க. ரூத் என்ன பெண்ணு? மோவாபிய பெண்ணு. மோவாப் ஜாதி கர்த்தருக்கு அருவருப்பான ஜாதி. இந்த ஈசாய் இந்த நல்ல கவனிங்க. ஈசாய் சனகரிப்பு சங்கத்துல தலைவன். சனகரிப்பு அப்படிங்கிற சங்கத்துல தலைவன். யூதர்களுடைய சங்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த சங்கத்துல இருக்கிற மாதிரி யூதர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தோட பேர் என்னது? சனகரிப்பு. அந்த சனகரிப்பு சங்கத்தினுடைய தலைவன் ஈசாய். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அரசியல்ல பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஈசாய தலைவன்ல இருந்து இறக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா? உன் பாட்டி யாரு? உன் பாட்டி மோவாபிய பெண்ணு. அப்போ மோவாபிய பெண் அந்த வழியில வந்த நீ யாரு? ஒரு பியூர் யூதனா என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அதனால நீ உண்மையாவே முழு யூதன்னு நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணு. அப்பனா தான் திரும்ப இந்த தலைவனுடைய போஸ்ட் நீ அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இப்ப தலைவனா இருந்து இறங்குனவன் சும்மா இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ என்ன பண்றான் தெரியுமா? தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தன்னுடைய மனைவியினுடைய வேலைக்காரி கிட்ட போய் ஒரு ஆலோசனை பண்றாரு. நீ கானானிய ஸ்திரீ, நீ எங்க வீட்டுல அடிமையா இருக்கிறியா? நான் என்ன பண்றேன்? இவனுங்கள்கிட்ட நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்றவன் நிரூபிக்கிறதுக்காக ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ யூத தேசத்துல ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நான் யூதனா இருந்துகிட்டு யார கல்யாணம் பண்ணிட்டேன்? அடிமை பெண் கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு பிரச்சனை வரும். அப்ப நான் என்ன பண்றேன்? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டபடி தள்ளுதல் சீட்டை கொடுத்து உன்னை என்ன பண்ணிடுறேன்? தள்ளி விட்டுட்டு உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு உன்னை அனுப்பிடுறேன், உன்னை விடுதலை பண்ணிடுறேன். இந்த ஆஃபர் டீலா அப்படின்னு கேட்கிறான். இவள என்ன பண்ணிட்டா? டீலு அப்படின்ட்டா. கிடைச்சது வாய்ப்பு அப்படின்னு சொல்லி டீலு. ஓகே. இந்த நேரத்துல ஆண்கள் சரீரத்துல பலசாலிங்க, பெண்கள் ஆமா உங்களுக்கே தெரியும் புத்தியில பலசாலிங்களா இருக்கீங்களா? இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவன் வேலைக்காரி கூப்பிட்டு, நீ இந்த மாதிரிலாம் அவர்கிட்ட எல்லாம் போக கூடாது, உன் ட்ரெஸ்ஸை பூரா கொண்டு வந்து என்கிட்ட கொடு. வேலைக்காரியினுடைய வேஷத்தை தரிச்சுக்கிட்டு அன்றைக்கு இரவு ஈசாயினுடைய அறையில பிரவேசித்தது யாரு? ஈசாயினுடைய மனைவி. அந்த சூழ்நிலையில ஈசாயினுடைய மனைவி கற்பம் தெரிக்கிறாங்க. ஆனா ஈசாய்க்கு அந்த பெண் யாருன்னு தெரியும்? வேலைக்காரின்னு தெரியும். இந்த பிரச்சனை வந்தப்போ தலைவனா இருந்து இறக்குனப்போவே சனகரிப் சங்கத்துல ஒரு சட்டம் போட்டாங்க. என்ன சட்டம் தெரியுமா? ஈசாயும் அவனுடைய மனைவியும் ஒன்னா சேரக்கூடாது, ஒன்னா வாழக்கூடாது, சேரக்கூடாது. ஈசா என்னைக்கு தன்னை முழு யூதன் நிரூபிக்கிறானோ அன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் என்ன பண்ணும்? சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. இப்போ சேர்ந்து இவங்க வாழல. இந்த அம்மா கற்பம் தெரிச்சிருச்சு. கற்பம் வெளியே தெரியவா ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கற்பம் தெரிச்சது வெளியே தெரியவா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இஸ்ரவேல்ல ஒரு பிரச்சனை உண்டாகுது. பிரிச்சு வச்சோமே, இவ எப்படி கர்ப்பமானா? அப்போ இவ என்ன பண்ணிருக்கா? வேசித்தன விபச்சாரம் பண்ணிருக்கிறான்னு சொல்லி சனகரிப் சங்கத்துக்கு முன்னாடி கூட்டு வந்து தாவீதுடைய அம்மாவை, ஈசாயினுடைய மனைவியை என்ன பண்ண போறாங்க? கல்லெறிஞ்சு கொல்லணும். அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. அப்ப இந்த அம்மா சொல்லுது, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, நான் கர்ப்பமானது விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணிலாம் கிடையாது, என்னுடைய கணவரால தான் கர்ப்பமானேன்னு சொல்லி நடந்த கதை. ஈசாய் ஒரு திட்டம் போட்டார் பாருங்க. வேலைக்காரிய திருமணம் முடிச்சு தள்ளுதல் சீட்டை தள்ளி விட்டு அவளை அனுப்பி இப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணார் பாருங்க. அந்த பிளானை யாரு முன்னாடி இந்த அம்மா போட்டு உடைச்சிருச்சு? சனகரிப் சங்கத்துக்கு முன்னாடி இந்த அம்மா போட்டு உடைச்சிருச்சு. ஏற்கனவே அவமானத்துல இருக்கிறார் ஈசாய். இது இதை விட பெரிய அவமானம். உண்மைதானுங்க? இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த அம்மா கர்ப்பம் தெரிச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த அம்மா ஒரு குழந்தைய பெத்தெடுக்குது. அந்த குழந்தை யாரு? அவன் தான் தாவீது. ஏன் 7 சகோதரரை கூப்பிட்டு இவனை மட்டும் கூப்பிடல தெரியுமா? ஈசாய் சொல்லிட்டாரு. அந்த சனகரிப் சங்கத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, எனக்கு இருக்கிறது 7 பிள்ளைங்க தான்.
இந்த வயித்துல ஒண்ணு இருக்கு பாரு, வயித்துல ஒண்ணு பிறக்க போகுது பாரு, அது ஆணோ பெண்ணோ எனக்கு தெரியாது, அது ஆணோ பெண்ணோ எனக்கு தெரியாது, அது எதுவோ எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளையா அங்கீகரிக்க மாட்டேன், அந்த பிள்ளைய நான் அடிமையை போலதான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய ஈசா எப்படித்தான் நடத்தினார் தெரியுமா? அடிமையை போலதான் நடத்தினாரு. அதனாலதான் தாவீது சொல்லுவாரு, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, சங்கீதம் 22:9-10 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 22:9-10 சீக்கிரமா. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். எல்லா பிள்ளைங்களுக்கும் வெளியே போனா அப்பா அம்மா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனா தாவீது இந்த எல்லாத்தையும் அறிஞ்சு தகப்பனால இப்படி நடத்தப்பட்ட பொழுது தாவீதுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை யாரு? என்ன உங்க மேல நம்பிக்கையா இருக்க பண்ணீங்க ஆண்டவரே. அடுத்து, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். அந்த வார்த்தை தப்புங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் அல்ல, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே என் தகப்பனும் என் தாயும் என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஆண்டவரே. நான் முதல்ல வாசிச்ச வசனம் உங்களுக்கு புரியுதா? நான் உன் வழி அருகே கடந்து போகையில் இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். முழுக்க தாவீதினுடைய வாழ்க்கை. தாய் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, தகப்பன் இவன் அடிமை, இவன் உயிரோடு இருக்கிறத விட செத்து போயிருக்கலாம் இந்த குழந்தை, ஆனா உயிர் பழச்சிருச்சு பரவாயில்லன்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. சகோதரர்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சங்கீதம் 27:10 வாசிங்க. 27:10 சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தர் என்னை கர்த்தர் என்னை என்ன பண்ணாரு? சேர்த்து கொண்டார். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வசனம் நம்ம எளிதில் கடந்து போறோம், படிச்சுட்டு போறோம்ல. இது அந்த வார்த்தையை அவன் பாடுறதுக்கு அவன் பட்ட வழிகளும் அவன் பட்ட வேதனையும் தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டுட்டாங்க, நீங்க என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே, நீங்க என்னை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. ஹalleluya. டி மைனர். ஹalleluya. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5 சீக்கிரம். இதோ நான் துர்க்குணத்தில் யாருடைய துர்க்குணத்துல உருவானேன்? தகப்பனுடைய துர்க்குணத்துல உருவானேன். அடுத்து, என் தாய் என்னை பாவத்தில் இதுக்கான அர்த்தம் புரியுதா? பிறக்கும் போதே எப்படிப்பட்ட மகன் சொல்லி பேர் வாங்கிட்டு பிறந்தாரு? விபச்சாரி, வேசியின் மகன். சமுதாயத்தால தாவீது எப்படி அறியப்பட்டாரு? யார் தெரியுமா? இவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவங்க அப்பா யார் தெரியுமா? இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவன் பிறக்கும் போது இப்படி நடந்துச்சு. அந்த ஸ்டோரியை சொல்லியே பிறந்து வளர்ந்தவன், அப்படியே பிறந்து வளர்ந்தவன். அவன் தாவீது கேட்ட வார்த்தையில விபச்சாரியின் மகன், வேசியின் மகன், இதான் காதுல கேட்டது. அதான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 51:ல, என் தகப்பனுடைய துர்க்குணத்துல நான் உருவானேன், என் தாய் என்னை எதுல கற்பம் தரிச்சா? பாவத்துல கற்பம் தரிப்பிச்சா என்னைய. இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. சங்கீதம் 69:8. சங்கீதம் 69:8 சீக்கிரம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும். இந்த வசனம் இப்ப உங்களுக்கு புரியுதா? தகப்பன் வெறுத்துட்டாரு, கூட பிறந்த 7 சகோதரர்களும் என்ன பண்ணிட்டாங்க? வெறுத்துட்டாங்க. தாய்க்கும் வேற வழி கிடையாது, தகப்பன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தாய் எடுத்துட்டாங்க. நான் நினைக்கிறேன், இவனை வனாந்திரத்துல ஏன் ஆடுமைக்கு வச்சாங்க தெரியுமா? வனாந்திரத்துல தாவீது எதை சந்திச்சாரு? சிங்கத்தையும். நான் யோசிச்சு பார்த்தேன், இதை தியானிக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த இடத்துல நிறைய புல்லு இருக்கு, ஆடை மேய்ச்சலுக்கு விடலாம், மாடை மேய்ச்சலுக்கு விடலாம்னா நிறைய மேய்ப்பர்கள் அங்க இருந்திருப்பாங்களா மாட்டாங்களா? தங்களுடைய ஆடுகள், ஏன்னா அதான் பிரதான தொழில், இருந்திருப்பாங்க. ஆனா தாவீது சிங்கத்தோட போராடும் பொழுதும் கரடியோட போராடும் போதும் யாருமே அங்க இல்லையே. எப்படிப்பட்ட ஊழையிடுதலுள்ள வனாந்திரத்துல தாவீது அவங்க அப்பா தூக்கி போட்டார் பாத்தீங்களா? எதுக்காக போட்டார் தெரியுமா?
அவன் சாகணும், சாகணும். அதான் நோக்கம், அதான் நோக்கம். சாகணும்னு சொல்லி தூக்கி போட்ட தகப்பனுங்க சாமுவேல் வந்து கேட்கிறாரு. இப்போ 1 சாமுவேல் 16 திருப்பிக்கோங்க. இப்ப சாமுவேல் வந்து கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா, வேற குமாரர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப தாவீதினுடைய அப்பா ஈசாயினுடைய பதில் என்னது? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவனை மட்டும் ஏன் நீ கூப்பிடல ஈசாய்? உடனே ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டு வா. 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும். ஆவியானவர் அவனை டிஸ்கிரைப் பண்றார் பாருங்க, ஆவியானவர் அவனை வர்ணிக்கிறார் பாருங்க. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. தாயினால அருவருக்கப்பட்டவன், சமுதாயத்தால வேசியின் மகன், வேசியின் மகன் சொல்லப்பட்டவன், தகப்பனால அடிமை, நீ அடிமை, நீ சாகணும்டா, அதனால தாண்டா உன்னை அந்த வனாந்தரத்துல, ஊழையிடுதுள்ள வனாந்தரத்துல உன்னை தூக்கி போடுறேன்னு சொல்லி தகப்பனால போடப்பட்டவன். சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அந்நியனா பாக்குறாங்க, வேற்று மனுஷனா பாக்க, அவனை சேர்த்துக்கவே இல்லை தாவீத. இங்க இந்த வசனத்தை எழுதும் போது ஆவியானவர் அவனுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் பாருங்க, அவனை வர்ணிக்கிறார் பாருங்க. யாருமே அவனை இந்த அளவுக்கு வர்ணிச்சதே கிடையாது. தாவீத ஆடு மேய்ச்சிட்டு வரவன் எப்படிங்க இருப்பான்? ஆட்டு மந்தையில இருந்து வர்றான், போய் மாட்டு தொழுவும், ஆட்டு தொழுவு இருக்கு, புழுக்கையும் சாணியும் அள்ளிட்டு ஒரு அக்கா வந்து இப்படி நிக்குது, எப்படி இருக்கும்? ஒரு அண்ணன் வந்து இப்படி நிக்கிறாரு, எப்படி இருக்கும்? இங்க ஆவியானவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ண, அவனை வர்ணிக்கிறார் பாருங்க. அவன் சிவந்த மேனியும், அவன் சிவந்த மேனியும், அழகிய கண்களும், அழகிய கண்களும், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான், நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். இரத்தத்தில் கிடந்த உன்னை கண்டு நீ பிழைத்திரு என்று சொன்னேன், நீ பிழைத்திரு என்று சொன்னேன். அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கி நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைன்னா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது, அந்த வசனத்தை படிக்கும் போது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த வசனத்தை நான் படிச்சிருக்கிறேன், எத்தனையோ தடவை அந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி மெடிடேட் பண்ணி நான் படிச்சேன், எனக்கு அழுக தாங்க முடியல. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன், சமுதாயத்தால வேசியின் பிள்ளை, உங்களை சொல்றாங்க. இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களை சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, நல்ல காரியத்துக்கு போறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படி, நீ இப்படி, இப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? தம்பியுடைய வளகாப்புக்கு வந்த பொழுது ஒரு சிலர் வந்து தம்பியுடைய மனைவிக்கு கமலிக்கு வளையல் போட்டு விடல, இந்த சந்தனம்லாம் வைக்கல. ஏன்னு கேட்டப்போ, எனக்கு கணவன் இல்லை பாஸ்டர், நான் பண்ணா சமுதாயம் ஏத்துக்கொள்ளாது. நான் சொன்னேன், வைங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க வைங்க அப்படின்னு. ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்கு, அதை உங்களால தாங்க முடியல. பாத்தீங்களா? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பண்ணும்போது இத்தனை வருஷம் இவன் அபிஷேகிக்கப்பட்ட போது, தாவீது அபிஷேகிக்கப்பட்ட போது எத்தனை வயசு தெரியுமா? 13 வயசு. 13 வயசு, சின்ன பையன். பிறந்ததுல இருந்து 13 வருஷம் இதே பேச்சுதான். வேசியின் மகன், வேசியின் மகன், வேசியின் மகன். அப்பா கிட்ட போய் ஆசையா அப்பான்னு மத்த 7 சகோதரர்கள் ஓடி போய் விளையாடுறான், அப்பா கிட்ட உரிமை கொண்டாடுறான். தாவீது கிட்ட போனாலே அடிப்பாங்க, எத்துவான், துரத்தி விட்டுருவான். நீ எதுக்கு இங்க வந்த? அதனாலதான் சாப்பாடு கொடுக்க போனாங்க. யுத்த காலத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போனப்ப எலியாப் என்ன கேட்டாரு? எலியாப் என்ன கேட்டாரு? நீ எதுக்கு இங்க வந்த? ஆடுகளை மேய்க்கிறத விட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமையில ஒருத்தன் கர்த்தர் இவனை வர்ணிச்சு காட்டுறாரு. அழகிய கண்கள் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன், நல்ல ரூபம் உள்ளவன். அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. 7 சகோதரர்கள் தாவீதுக்கு முன்னாடி நடந்து காட்டினாங்க சாமுவேலுக்கு. உங்க பொசிஷன் எடுக்கிறதுக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு, உங்களுடைய நன்மை எடுக்கிறதுக்கு எத்தனை மனிதர்கள் முயற்சி பண்ணலாம், நடந்து காட்டலாம், என்ன வேணா காட்டலாம், திறமையை காட்டலாம்.
உங்களுக்குன்னு கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தத நீங்க வரும்போது சாமுவேலை பார்த்து கத்தர் சொல்றாரு, சாமுவேல் எழும்பி நில்லு, இவன்தான் இவன்தான் இவன்தான். இத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒரு பெரிய திருவிழா நடக்குது. உங்க பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போறீங்க. ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைய கையில பிடிச்சிட்டு போறீங்க. ஏதோ ஒரு அந்த திருவிழா கூட்டத்துல உங்க பிள்ளைய மிஸ் பண்ணிடுறீங்க. 1 மணி நேரம் ஆகுது, பிள்ளைய காணோம். 2 மணி நேரம் ஆகுது, பிள்ளைய காணோம். 3 மணி நேரம் ஆகுது, பிள்ளைய காணோம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரு இடத்துல உட்கார முடியுமா? என்ன பண்ணுவீங்க? இருதயம் எப்படி அங்கலாய்க்கும், படபடன்னு. அந்த நேரத்துல படபடன்னு இருக்கிற நேரத்துல மைக்ல பாட்டு போட்டு பாட்டு ஆஃப் பண்றாங்க. மைக்ல ஒரு சத்தம் கேக்குது, அப்பா அப்பா நான் இங்க இருக்கேன்ப்பா, அம்மா நான் இங்க இருக்கேம்மா அப்படின்னு சத்தம் கேக்குது. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் யார் ஓடுவா? யாரையாவது அனுப்பி விடுவீங்களா? நீங்க போவீங்களா? நான் தான் ஓடுவேன். தாவீது எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது, தகப்பனால அடிமையா எண்ணப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது, சமுதாயத்தால வேசியின் பிள்ளைன்னு சொல்லப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது, கத்தரால சிங்காசனத்துல உட்காரவே முடியல, அவரால் உட்கார முடியல. நம்ம அந்த வசனத்தை, அப்பொழுது அவன் எழும்பி, இல்லங்க சாமுவேல் எழும்புடா, இவன் தான்டா, இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணு. கத்தர் பரிதபித்தார். கத்தர் பரிதபித்தார். உங்களுக்கான நன்மை செய்யறதுக்கு நீங்க பரிதபிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க அவசரப்படுறீங்களோ இல்லையோ, கத்தர் அவசரப்படுறாருங்க. கத்தர் காத்திருக்கிறாருங்க. நீங்க காத்திருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய சீசன் வரும்போது 13 வருஷம் வரைக்கும் தாவீது எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டான்னு தாவீதுக்கு தெரியல. தாவீது அவமானப்படுத்தப்பட்டான். 14வது வருஷம் சாமுவேல் வர்றான். சாமுவேலை கத்தர் சொல்றாரு, எல்லாரும் சாமுவேலுக்கு முன்னாடி எழும்பி நிக்கணும், தீர்க்கதரிசிக்கு முன்னாடி எழும்பி நிக்கணும். ஆனா கத்தர் சொல்றாரு, 13 வயசு பையன் வர்றான், நிராகரிக்கப்பட்ட வர்றான். கத்தர் சொல்றாரு, சாமுவேல் நீ எழும்புடா, சாமுவேல் நீ எழும்பு, இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. கத்தருடைய அங்கலாய்ப்பு பாத்தீங்களா? கத்தருடைய அங்கலாய்ப்பு பாத்தீங்களா? அற்பமா எண்ணப்பட்டவன, அற்பமா எண்ணப்பட்டவன, அற்பமா எண்ணப்பட்டவன, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன, தூக்கி எறியப்பட்டவன, சமுதாயத்தால அசிங்கமான பட்டம் கொடுக்கப்பட்டவன கர்த்தர் தூக்கி நிறுத்தினார் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நான் சொல்ல சிலர் புரியல இல்ல, சிலருடைய இருதயத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறாரு. இன்னைக்கு யாரும் பார்க்காத வனாந்திரம் உனக்கு ஒரு நாள் வருது, உனக்கு ஒரு நாள் வருது. என்னவே நம்பி துதிச்ச, என்னையவே நம்பிய சமூகத்துல கிடந்த ஜெபிச்ச உனக்கு ஒரு நாள் வருது. அன்னைக்கு நீ எழுந்து நிக்க வேணாம். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார். அவர் உனக்காக குறித்த நேரமும் தயை செய்யும் காலமும் வந்தது.